ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மண்டே மார்னிங் குட்டீஸ்க்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாம். மண்டே மார்னிங் நான் வந்து 6 o'clockே வந்து என்னோடய கிச்சன் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நைட்டே வந்து பச்சைப்பயிறு வந்து ஊற வச்சுருந்தேன். பச்சைப்பயிறு தோசை, உடச்சக்கடலை சட்னி, கோகோனட் சட்னி செய்கிறதுக்கு. பச்சைப்பயிறு கூட கொஞ்சமாக அரிசி, 1 கிளாஸ் பச்சைப்பயிறுன்னா கொஞ்சம் 1/4 கிளாஸ் அரிசி போட்டு ஊற வச்சுருந்தேன். அது கூடவே வந்து இஞ்சி, பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், பெருங்காயத்தூள், உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்கல. கொஞ்சமாக தண்ணி, உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. பச்சைப்பயிறு தோசை ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச்சும் கூட. இதை வந்து அரைச்சி ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதே ஜாரில் வந்து தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை குக்கரில் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வைக்கலாம். சைட்லேயே வந்து வெங்காயம், பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் நம்ம குட்டீஸ் வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க. உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், பூண்டெல்லாம் வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். சைட் பை சைடு இங்கே வந்து விசிலும் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு விசில் வந்தாச்சு. 3 விசில்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன். என்னோடய மார்னிங் வந்து இன்றைக்கி டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக தான் போச்சு. நான் வந்து எப்போவும் டெய்லி 5:30க்கு எழுந்திருப்பேன். 6 o'clockலாம் வந்து கிச்சன் ரூமில் வேலை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்க தேவையான உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போயே வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சதை வந்து சைடில் வேறு தண்ணி மாற்றிட்டு சில் தண்ணி ஊற்றி ஆற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக லிமிட்டாக தண்ணி வச்சா போதும். ரொம்ப தண்ணியாக வைக்க வேண்டாம். அப்போ தான் சப்பாத்தி செய்ய போகிற சப்பாத்திக்கு வந்து நல்லாயிருக்கும். கெட்டியாக இருந்தால் தான் வந்து பசங்களும் இறைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ இது தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ கொதிச்சிட்டு நான் சைட்லேயே வந்து உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன். மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு இந்த கிரேவியில் சேர்த்துட்டு சும்மா கொஞ்சம் ஒரு 2 minutes 3 minutes மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இந்த கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. பச்சைப்பயிறு தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன். இந்த உருளைக்கிழங்கு கிரேவியும் ரெடி. நான் சப்பாத்தி மாவு வந்து ஃபஸ்ட்டே வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 1/2 an hour முன்னாடி நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இன்னும் தோசையும் சப்பாத்தியும் வந்து செய்ய வேண்டியது தான் பாக்கி. ஸோ இந்த கிரேவி செஞ்சு சைடில் வச்சுடாச்சு. நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு இன்றைக்கி என்ன பேக் பண்ணீங்க, உங்களோட மார்னிங் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட் சட்னி வந்து நான் இன்றைக்கி காஞ்ச மிளகா தான் போட்டு வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு கிரேவியும் ரெடி. இப்போ தோசை செய்ய வேண்டியது தான். பச்சைப்பயிறு தோசை வந்து ரொம்பவே நல்லது குட்டீஸ்க்கு. ப்ரோட்டீன் ரிச்சும் கூட. ஃபஸ்ட்டே வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டேன். என் பசங்க வந்து அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
ஸோ சப்பாத்தி வந்து செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 அன் முன்னாடி வச்சிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. உருளைக்கிழங்கு கிரேவி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று சண்டேவே வந்து ப்ரீப்பேப்பாக பண்ணி வச்சுட்டேன். ராகி, வேர்க்கடலை, எள்ளெல்லாம் போட்ட சிமிலி உருண்டை. ரொம்ப ஹெல்த்தியான ராகி லட்டு வந்து நேற்று செஞ்சு வச்சுட்டேன் ஸ்நாக்ஸுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.